இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லா கொஞ்சம் மாத்தலான்ற ஒரு முடிவுல வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நாங்க இங்க மட்டும்தான் ஆப்போசிட்ல மட்டும்தான் வந்து நாங்க ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கோம். 3 இயர்ஸ் ஆச்சு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி. நல்ல பெர்ஃபெக்ட்டா இன்னும் அப்படியே இருக்கு. எந்த ஒரு டேமேஜும் ஆகல. அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இப்போ வந்து எல்லா இடத்துக்குமே செல்ஃப் பிளஸ் வந்து ஜன்னல் கீழெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால சரி ஓகே இதே மாதிரி ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்டிக்கர் வாங்கணும்னா அதே ஸ்டிக்கர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்க ஒட்ட போறோம்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த ஸ்டிக்கரை இங்கதான் ஒட்ட போறேன். இந்த இடம்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. அது இல்லாம அழுக்கும் இருக்கு. இந்த மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஊறி ஊறி நம்ம இங்க பாத்திரம் எல்லாம் வந்து கழுவி கழுவி நம்ம வைக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் ஊறி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம பெயிண்ட் அடிச்சாலும் திரும்ப இதே மாதிரிதான் ஆகும். அதனாலதான் நாங்க பிளான் பண்ணி இது பாருங்க, இங்க மழை பெஞ்சு அந்த ஊறி இந்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க. சரி அதனாலதான் நான் பிளான் பண்ணி சரி ஓகே இந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நாங்க செல்ஃபுக்கும் வந்து கிச்சன் செல்ஃபுக்கும் வந்து போட போறேன். இது பாத்தீங்கன்னா சைட்ல ஒட்ட போறேன். இந்த கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல ஆயிடுச்சு. நம்ம என்னதான் வாஷ் பண்ணி போட்டு 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 கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி மேட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இதையும் வந்து நான் போட போறேன். இன்னைக்கு ஃபுல்லா இந்த கிச்சனை ஃபுல்லா நான் ஆர்கனைஸ் பண்றதாங்க வேலையே. இன்னைக்கு சண்டேன்றதுனால இதுல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் வீட்டுல இருக்காரு. என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நானும் அவரும் சேர்ந்துதான் நான் ஒட்ட போறேன். தனியாலாம் இந்த கிச்சனை வந்து என்னால கிளீன் பண்ண முடியாது, ஒட்டவும் முடியாது ஸ்டிக்கரு. அதனால என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இறங்கிட்டேன். என்னோட வாய்ஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியும். உடம்பு முடியல தான் இருந்தாலும் இன்னைக்கு விட்டுட்டா நம்ம டைம் போயிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இறங்கிட்டோம். பாப்போம் என்னோட கிச்சனை சேஞ்சிங்க. பாருங்க இந்த கலர் மேட்டு தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து முன்ன இருந்தது ஃபுல்லா பேட் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியில வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி குவாலிட்டியில தான் வாங்கி போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இது கட் பண்ண போறது இல்ல. இது இந்த சைடுக்கா இப்படி இப்படி மடிச்சு விட்டுறலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கட் பண்ணா அது வேஸ்ட் தான். இப்படி மடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டா அமைஞ்சிரும். இப்படி மடிச்சு விட்டோம்னா கரெக்டா அமைஞ்சிரும். இது நம்ம டஸ்ட் ஆயிடுச்சுன்னா எடுத்து நம்ம வாஷ் பண்ணி கூட திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ண போறேன். எல்லா செல்ஃபுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி நான் போட போறேன். தேவையான அளவு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து இந்த 5 செல்ஃபுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்றது தான். இது பாத்தீங்கன்னா எதுக்காக போடுறோம்னா இந்த மாதிரி மேட் எல்லாம் போட்டோம்னா நம்ம பாத்திரம் கவுத்து வைக்கிறதுக்குலாம் வந்து ஈஸியா இருக்கும். டஸ்ட் ஆகாது. நம்ம ஈரமா கவுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி மேட் நம்ம போட்டு நம்ம கவுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இதுவெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது. நம்ம இது வாஷ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு பாருங்க. எந்த மேடு பள்ளமும் இல்லாம கரெக்டா நம்மளுக்கு கரெக்டா உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு வரும்னு பார்ப்போம். அஞ்சு செல்ஃப்க்குமே பாத்தீங்கன்னா மேட் போட்டாச்சு. பாக்குறதுக்கு லுக் அப்படியே சூப்பரா இருக்குதுங்க. இப்போ வந்து இதுல பாத்திரம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். செல்ஃப் லைனர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் சைடில் தாங்க வரும். இந்த சைடு நீல வாக்கில் தான் வரும், அகல வாக்கில் வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி தான் நம்ம ஒட்டிக்கணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி தான் நம்ம ஒட்டிக்கணும். கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பு மரம் அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒட்டினோம்னா ஒட்டலாங்க. அந்த மாதிரி நாங்களும் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓரெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த செல்ஃப் கிளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இதுக்கு சைஸாக கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஆஷ் கலரு,
அந்த ஆஷ் கலரை விட இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மி தாங்க. இது எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்தது. இந்த ஷீட் எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை, பார்த்துக்கலாம். இருந்தாலும் கலர் வைஸ் சூப்பர், நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் கிச்சன் என்ட்ரி சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். இது பற்றி நீல வாக்கில் இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்விட்ச் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் மாறாதீங்க. ஏன்னா ஸ்விட்ச் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம்னா அழகாக வந்துடும். நம்ம கரெக்டாக ஒட்டும் போதே அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்காக தனியாக வேலை மெனக்கிட்டு தனியாக கட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பாருங்க, நாங்க கொஞ்சம் பொறுமையா அந்த ஸ்விட்சுக்கு நேரா கரெக்டா கட்டர் வச்சு கட் பண்ணதுனால அழகா வந்துடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பொறுமையா பண்ணும்போது அழகா கரெக்டா பர்ஃபெக்டா வருங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்விட்சுமே பாத்தீங்கன்னா அழகா வந்துடுச்சு. பாருங்க, கரெக்டா ஈக்குவலா வந்திருக்கு பாருங்க ரெண்டுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டைல்ஸ் இருக்குது, இங்கே செவர் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டாத மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக வரும்போது அங்கே வந்து பேட்ச் ஒர்க் தான் நம்ம போட்டே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக லெவலாக ஆகிடும். இங்கே பாருங்க, எனக்கு வந்து இப்போதான் டிஃப்ரெண்ட்டே தெரியுது. அதாவது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரு பர்பிள் கலரு, இப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க. இது தெரியாமல் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒட்டி முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதான் சூப்பராக கிச்சன் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கிச்சன் ஃபுல்லானா எனக்கு எங்கெங்கே தேவைப்படுமோ அங்கே மட்டும்தான் ஒட்டணும். ஃபுல்லாலாம் நான் ஒட்டலை, தேவையான இடத்துல ஒட்டியாச்சு. எனக்கு அழகாக இருக்குது, இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணிட்டு. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் க்ளீன் பண்ண இறங்கினேன். எல்லாமே வந்து டோட்டலாக செட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு கிளீனா. அந்த மேட் போட்ட பிறகு இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. முன்ன வந்து வேற வேற மேட் வந்து ஒரு இடத்துலயா போட்டிருந்தோம். இப்ப பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே ஈக்குவலா ஒரே மாதிரி கலர்ல போட்டிருக்கவே இப்ப கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டிக்கர்லாம் பாருங்க, ஒட்டின பிறகு இன்னும் நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. இந்த செவர்லாம் கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்தது. அதனாலதான் சரி ஓகே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டணும். மழை பெஞ்சு அப்படியே கரையா இருந்தது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினோம். இங்க அதுக்கப்புறம் இங்க இந்த செல்ஃபுக்கு இந்த ஓரமெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். இப்ப இந்த செல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரம். பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த இதுவும் வந்து ரேரா யூஸ் பண்ற பாத்திரம் தான். பேக்கிங் கேக் பண்றது, அதுக்கப்புறம் இந்த பானையில செஞ்ச தட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு பிழையது, இடியாப்பம் செய்யறது எல்லாமே வந்து இங்க வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கு. மிக்சி வந்து நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ண, அதனால முன்னாடி வச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா அப்படியே கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பீங்கா ஐட்டம்ஸ், கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸும் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா அடிக்கடிக்கு தேவைப்படுறது நிறைய இங்க டிஃபன் பாக்ஸஸ் தான். ஏன்னா வந்து 3 பேருக்கு நான் டிஃபன் கட்டுறதுனால நிறைய டிஃபன் பாக்ஸஸ் யூசஸ் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் இருக்கு. எடுத்துட்டு போனதும் இருக்கு, நிறைய இருக்கு. கீழே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வந்து யூஸ் பண்ற சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் வச்சிருக்கேன். கடாயி, பெரிய பெரிய கடாய், இட்லி குண்டா, இந்த இட்லி தட்டு, குக்கரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் வைப்பேன் மேக்சிமம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் வந்து 2 பாத்திரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மண் பாத்திரம் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மண் பாத்திரத்தை சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டு செமையாக இருக்குதுங்க. நான் டேஸ்ட் பண்ண அனுபவத்துல சொல்றேன், செமையா இருக்கு. நான் இப்பதான் வந்து ஒன்னொன்னா வந்து மண் பாத்திரத்தை சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த செல்ஃப்ல வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேல
இங்கே யூஸ் பண்ணுற பொருளுங்களாம் வந்து இந்த ஐட்டம்ஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து பருப்பு, அரிசி, மிளகா, புளி எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். எனக்கு ஏன்னா தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து வைக்கும் போது நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட்லி என் கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்ட்டு எல்லாமே தெரியும். அதேமாதிரி முட்டை வந்து இங்கே வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் வந்து நட்ஸ் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கணும் இந்த பாட்டிலில். நட்ஸுங்கெல்லாம் இங்கே அப்படியே வச்சுப்பேன். ஏன்னா வந்து குழந்தைங்களும் வந்து நட்ஸ் அடிக்கடிக்கு எடுப்பாங்க. வந்து எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பூண்டு வச்சுருக்கேன். பூண்டும் இஞ்சி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், இங்கே தான் வந்து வைப்பேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த சைடு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அப்படியே எந்த சைடும் ஸ்டிக்கர் ஒட்டணும்ல இப்போ பாருங்க. ஏன்னா வந்து இந்த சைடும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி இது ஒட்டின பிறகு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ஒட்டிட்டு எனக்கு இந்த மாதிரி செடியை வந்து வைக்கணும். ஒரிஜினல் பிளான்ட் தான் வந்து வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருந்தது. இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிது. சரி ஓகே நம்ம பண்ணிடலாம், டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஊக்கு தான் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இது ஸ்டிக்கர் மாதிரி. இது பிரிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இது வந்து மாட்டிக்கலாம், அழகாக மாட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஒட்டிட்டோம்னா அழகாக மாட்டிக்கலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் வந்து ஒரு ஆளாக வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு ப்ளஸ் வந்து பசங்களையும் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு முடிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கலை, வாங்கி வச்சது ஆசையோடு சரி. அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளான்ட் வைக்கணுன்ட்டு ஆசை தான். பட் வந்து அது மெயின்டைன் பண்ணாமல் அந்த செடிக்கு வந்து எதனா ஆகிப்போச்சுன்னா எனக்கு தாங்க முடியாது. ஐயோ காஞ்சி போச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கும். அதனால தான் சரி ஓகே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி நம்ம வச்சு நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஐட்டமும் வாங்கினேன். இதுதான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக ஆசை. நான் யூடியூப்லலாம் நிறைய பேர் போட்டதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்மளும் நம்ம கிச்சனில் வைக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பார்த்தா இதில் வந்து நான் இது பண்ணேன். என் பசங்க அம்மா ஓப்பன் 24 ஹவர்ஸா, அப்போ நைட்டில் கூட எங்களுக்கு செஞ்சு தருவீங்களான்னு கேட்குறானுங்க. எனக்கு ஆசைடா வைக்கணும்னு சொல்லிட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் ஆல்ரெடி அங்கே தற்காலிகமாக அங்கே மாட்டி வச்சுருந்தோம். இங்க வந்து இப்போ இங்க ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு டெக்கரேஷன். சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இதுக்கப்புறம் மட்டுக்கு எதனா தேவைப்பட்டதுன்னா இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கி நான் டெக்கரேஷன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். தொடர்ந்து என் சேனலை பாருங்கள். சில டிப்ஸ் எல்லாம் வந்து கிச்சன் டிப்ஸு, அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுற டிப்ஸு எல்லாமே வந்து நான் கண்டினியூவாக நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நான் தொடர்ந்து போட பார்க்குறேன். பாய்.